ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மாமா சமையலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 3/4 கிலோ போல் எலும்போடு சேர்ந்த மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்துக்கலாம். இதுக்காக 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் சைஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். மட்டன் குழம்புக்கு மசாலா அப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இது கூட 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வதங்கிடும். இதோட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதோட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கணும். மசாலா வாடெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ண மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்படி செய்யும்போது இந்த மசாலாலாம் மட்டன் உள்ள இறங்கி மட்டனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா மிளகாய் தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனேயும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.